பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்போம், கம்ருதீன் சண்டை போடுறாரு, வாலண்டியராக சண்டைக்கு இழுக்கிறாரு சாண்ட்ராவை. அண்ட் சாண்ட்ராவும் பார்வதி அண்ட் கம்ருதீனை சேர்த்து வச்சு ஏதோ பேசியிருக்காங்க, பொறுக்கின்னு இருக்காங்க பார்வதியை. இந்த மாதிரி நிறைய சண்டைகள் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ கடைசி வாரங்கள் அதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்ததான், இந்த சீசன் பயங்கரமான டாக்ஸிக் சீசனாக மாறினதுக்கு ஒரு சில பர்சன்ஸ், அது திவாகர், பார்வதி, கம்ருதீன், சாண்ட்ரா, விக்கல்ஸ், இந்த மாதிரி நிறைய நபர்களால் இந்த சீசனோட அந்த ஒரு எசன்ஸே குறைஞ்சிருச்சு. நமக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு பெருசாக ஒரு விருப்பம் இல்லாத சீசன் தான் இருக்குது. ஸோ கடைசி நாள் அவங்க ஃபைனல் ஸ்டேஜில் ஏறும்போது கூட வன்மத்தை கக்கிற அளவுக்கு இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நெகட்டிவிட்டியாக இருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் சேனலும் ஆசைப்படுறாங்க, அவங்களோட ப்ரோமோஸை ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ பார்வதி எல்லா ப்ரோமோலையும் பார்வதி வர்றதுனால எல்லாரும் வந்துட்டு எங்கள் பார்வதி தான் எல்லா ப்ரோமோலையும் வர அப்படின்றாங்க. ஸோ நெகட்டிவிட்டி தான் இங்கே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சேனலும் அதை தான் டிஆர்பி, ஓகே இந்த மாதிரி நெகட்டிவிட்டி போகட்டும், இந்த மாதிரி சண்டைகள் போகட்டும், இதுதான் நமக்கு டிஆர்பி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து நேற்றே இந்த ரூமர் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது, லைக் கம்ருதீன் அண்ட் பார்வதி வந்து சாண்ட்ராவை தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அப்படின்றது. மேபி அது ஒரு ரூல்ஸாக இருக்கலாம். ஏன்னா சும்மா ஒரு காருக்குள்ளே போய் உட்காருங்க அப்படின்னா எல்லாரும் போய் உட்காந்துருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு உட்காந்து அப்படியே தூங்கிடுவாங்க விட்டா. ஸோ அந்த அளவுக்கு அங்கே ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஒருவேளை ரூல்ஸில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதனால தான் பார்வதி அண்ட் கம்ருதீன் தள்ளிவிட வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் கம்ருதீன் வந்துட்டு சாண்ட்ராவை வம்பழுத்துட்டே இருக்கார். லைக் அவருக்கு என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் அந்த பிஆர் ஆக்டிவிட்டியில் இவங்க சொன்னாங்க, சாண்ட்ரா கம்ருதீனோட டீமும் சரி இவரோட சபரியோட டீமும் சரி என்னை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அவருக்கு அப்போ இருந்தே பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சு. இவ எப்படி நம்மளை போட்டு கொடுத்துட்டா. கம்ருதீன் எப்போதுமே தனக்கு யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு வேறு எந்தெந்த பிரச்சனையில் அதை கொண்டு வந்து மாட்டி விடலாம், எப்படி சண்டை வலிக்கலாம் அப்படின்ற பார்க்குற நபர் தான் கம்ருதீன். ஸோ அவருக்கு வந்து சாண்ட்ரா மேலே அந்த ஒரு கோபம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அதை வந்து நேற்று பார்வதி கூட சேர்த்து வச்சு, என் பார்வதியும் நானும் வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அதில் வந்து அவங்கள ஃப்ராடு, நீ ஒரு நீ ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தார். அவர் கோபமே என்ன அப்படின்னா, அந்த விஷயம் தன்னை வந்து பிஆர் டீமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற கோபம் அவருக்கு இருக்குது. ஸோ அதை தான் இப்போ மறுபடியும் காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்வதியும் ஏதோ பேசுகிறாங்க. இப்போ பார்வதி சொல்கிறாங்க மனசில் இருக்கிறதெல்லாம் வருது அப்படின் போது தான் இவங்க சாண்ட்ரா வந்துட்டு பொறுக்கி பார்வதி அப்படின்றாங்க. அந்த மாதிரி அவங்களும் ஏதோ பேசியிருக்காங்க, காமருதீன் சொன்னாங்க அப்படின்றாங்க. எக்ஸாக்டாக தெரியல, நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். ஸோ அந்த மாதிரி இவங்க பேசியிருக்கும் போது தான் கமருதீன் கேட்டிருக்காரு, பார்வதியை பொறுக்கின்னு சொன்னதுனால நீயும் தான் பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, நான் இந்த வீட்டில் என்ன பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ தானே பண்ண அப்படின்னு. ஸோ அவங்க மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் போயிட்டு ஃப்ளட் பண்ணி எல்லாரு கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்னு சொல்கிறது. லைக் வியானா சொல்லிட்டு போனாங்க இல்லையா, கமருதீன் அப்பப்போ வந்து என்கிட்ட உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கட்டுமா, உங்கள் வீட்டுக்கு வரட்டுமான்னு கேட்பாருன்னு. அண்ட் அதெல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா மீன் பண்ணாங்க. நேற்றே வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவனை பார்த்தியா உன்கிட்டையும் பேசுகிறான் அவன்கிட்டையும் பேசுகிறான், அவன் வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தாட் இருக்குது. அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த வீட்டில் நீ தான் பொறுக்கித்தனை பண்ணிட்டு இருந்த அப்படின் போது தான் அவர் செருப்பு பெஞ்சிருன்றாரு, மூஞ்சப்பாருன்றாரு, இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் போகுது. ஸோ கமருதீன் ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். பார்வதி எப்படி ஒரு ரெட் ஃப்ளாகோ அதே மாதிரி கமருதீனும் அப்படி தான். ஏன்னா அவருக்கு அவரோட கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவரோட தப்பு அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இப்போ நேற்று டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா சபரியை போய் லாக் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து சபரியை லாக் பண்ணாங்க இந்த கில்லர் காயின் டாஸ்கில். அப்போ கமருதீனும் ஒரு ஆளாக இருந்து சபரியை பிடிச்சார் தான், அப்போ அவருக்கு சரியாக பட்டுச்சான். ஆனால் அதுவே கமருதீனை வந்து எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது கேவலமான கேமு, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சண்டை போட்டார். ஸோ சாண்ட்ரா தன்னோட பிஆர் டீமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அந்த கோபம் இருக்குது. பார்வதி கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க, அந்த கோபம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஏதோ ஒரு காரணம் கிடைக்கும் போது அவங்கள புல் பண்ணிகிட்டே இருக்கார். எப்படி பார்வதி வந்து ஒரு விஷயத்த பேசி பேசி ட்ரிகர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஆப்போனன்ட் சும்மா இருந்தாலுமே அவங்கள எந்த மாதிரியான வேர்ட்ஸ் சொல்கிறது, அவங்கள எப்படி காயப்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் கமருதீன் ட்ரை பண்ணுறாரு. ஸோ இந்த டாஸ்க்லேயும் கமருதீன் பார்வதி தள்ளி விட்டுறாங்க, சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. லைக் அவங்க வந்துட்டு தள்ளி விட்டதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. லைக் அவங்க ரொம்ப நேரம் அழுதுருக்காங்க. இப்போ பிரெஜின் போகும்போது அவங்க ஒரு மாதிரி கதறி அழுது மயக்கம் போட்டாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அழுதா அவங்களுக்கு மயக்கம் வரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி அழுது ரொம்ப நேரம் அழுதுனால தான் அவங்களுக்கு ஏதோ வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்ன்றாங்க, நாட் ஷூர் தெரியல. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்களாம். பட் கமருதீன் நினச்சிக்கிறாரு, நம்மளை ஒருத்தங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி வேர்ட்ஸால் நம்ம காயப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது திரும்பி உங்களுக்கு தான் கமருதீன் பேக் ஃபயர் ஆகும். நீங்கள் எதுக்கு இங்கே ஆசைப்பட்டு வந்தீங்க, நான் அடுத்த கட்ட போகணும், சீரியல்லேருந்து பட வாய்ப்பு அந்த மாதிரி ஹீரோ ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, உங்களோட லைஃபே ஜீரோவாக வாய்ப்பு தான். உங்களை நம்பி யார் ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, இவன் சரியான கோபக்காரன், சண்டை போடுவான், அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா எப்படி வேணாலும் வேர்ட்ஸ் விடுவான் அப்படின்னு உங்களோட கேரக்டர் நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க. அண்ட்
சாண்ட்ரா இதை மாதிரி ஒரு சிம்பத்தி கார்டு ஆடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாங்க. அந்த பிரஜின் போன அடுத்த வாரம் அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்து ஒப்பாரி வச்சது காரணம் தன் மேலே ஒரு சிம்பத்தி வரணும்னு. இப்போ அதை அவங்க அழகாக யூஸ் பண்ணி இது கண்டிப்பாக சாண்ட்ராக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கமருதீன் இவ்வளோ டேஸ் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அவரெல்லாம் இனிஷியலாகவே அவருக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். அவரோட வேர்ட்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கு. பார்வதி, கமருதீன் அண்ட் சாண்ட்ரா இவங்க எல்லாருமே நெகட்டிவ் ஈவில் பீப்புள் தான். ஸோ இவங்களோட நெகட்டிவிட்டி வச்சு தான் இந்த சீசன் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி டீம் நினைக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பார்வதி, கமருதீன்லாம் ரெட் கார்டு, எல்லோ கார்டு எந்த கார்டும் கொடுக்காதீங்க. அவங்க இன்னும் இருக்க போகிற நாட்களும் இதே மாதிரி டாக்ஸிசிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணட்டும். ஏன்னா டீமும் இவ்வளோ நாள் அது தானே என்கரேஜ் பண்ணீங்க. இப்போ மட்டும் புதுசாக என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ணாதீங்க. ஜாலியாக இந்த மாதிரி அவங்க டாக்ஸிக்காகவே இருக்கட்டும். இந்த சீசன் ஆல்ரெடி ஒரு அட்டர் வேஸ்ட் சீசன். இதில் யார் எப்படி இருந்தால் என்னன்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த டிடிஎஃப் அடித்தது அரோரா அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஏன்னா அரோரா ஆல்ரெடி வந்து லீடர் போர்டில் அவங்க ஒரு 3rd 4th பொசிஷனில் இருந்தாங்க. அண்ட் இப்போ நடக்க போகிற டாஸ்க்லையும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து டாப் 5 வந்துடுறாங்க அப்படின்னு இருக்காங்க. அரோரா அடித்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் பார்வதி அதை பொறுக்காமல் இன்னைக்கு கதறுவாங்களே. ஏன்னா அவங்களுக்கு யாரை வேணாலும் அவங்க மன்னிச்சிருவாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா யாரை வேணாலும் அந்த வீட்டில் மறந்துடுவாங்க. அரோரான்னு இப்போ வரைக்கும் அரோராவை பற்றி பேசுகிற ஒரே ஆள் பார்வதி. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்றது அரோரா கையில் கிடைக்கும் போது பார்வதி முகத்தை எப்படி இருக்கும்னு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ பாப்போம். இன்னும் வேறெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.